குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம நுரையீரலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது என்றதை பத்தி தெரிஞ்சதுக்கான சில ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். முக்கியமான சில ஆசன பயிற்சிகளையும் சில நுரையீரல் சார்ந்த சுவாச பயிற்சிகளையும் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், சென்ற வார பகுதிகளில் நாம கேட் ஸ்டிச் போஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட சேர்த்து அந்த கேட் ஸ்டிச் போஸில் வரக்கூடிய பல்வேறு வகையான வேரியேஷன்ஸையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக கேட் ஸ்டிச் ப்ரீத்திங் என்று அழைக்கக்கூடிய பூனை போல சுவாசிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பார்த்தோம். இந்த பயிற்சி உங்களுடைய நுரையீரலுக்கு நல்ல பலத்தையும் அதில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளையும் அகற்றுவதாக அமைதுன்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார பகுதியில் டைகர் ஸ்டிச் போஸ் மற்றும் டைகர் ஸ்டிச் ப்ரீத்திங் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கடந்த வார பகுதிகளில் நீங்கள் கேட் ஸ்டிச் போஸ் மற்றும் கேட் ஸ்டிச் ப்ரீத்திங் போன்ற பயிற்சிகளை செய்து வர பட்சத்தில் இந்த டைகர் ஸ்டிச் ப்ரீத்திங் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். வாங்க இந்த டைகர் ஸ்டிச் ப்ரீத்திங்கும் டைகர் ஸ்டிச் போஸையும் எப்படி செய்கிறதுன்னு அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம். உங்களுடைய சியாட்டிக்கா மற்றும் ஸ்பைனல் நரம்பு மண்டலங்களை தூண்டி அதனை வலிமை அடைய செய்யக்கூடிய முதுகு, கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியினுடைய இணைப்புகளை வலிமையாக்கக்கூடிய ஒரு ஆசனமாக விளங்கும் வியாகராசனா என்று அழைக்கக்கூடிய டைகர் ஸ்டிச் போஸை தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் இந்த ஆசனத்தை செய்வதற்கு வஜ்ராசன நிலையில் நேராக சில வினாடிகள் அமர்ந்துருங்க. பின்பு நிதானமாக நீல் டவுன் செஞ்சு 2 காலுக்கும் நடுவே ஒரு சிறு இடைவெளி வரும்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பின்பு நிதானமாக 2 கைகளும் தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி ஜெட் போஸ்க்கு வந்துடலாம். பின்பு முன்புறம் குனைந்து உங்களுடைய கைகளுக்கும் உங்களுடைய கால் முட்டுக்கும் இடையே சரியான இடைவெளியும் 2 கைகளுக்கும் நடுவே ஒரு சரியான இடைவெளியும் இருக்கும்படி நீங்கள் இந்த ஆசனத்தை அமைச்சிக்கோங்க. இது பார்ப்பதற்கு கேட் ஸ்டிச் போஸ் போல் இருக்கும். இந்த பொசிஷனில் தான் நாம் இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிதானமாக உங்களுடைய ரைட் லெக்கை ரைஸ் அப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தலையை விட்டு மேல் பக்கமாக உங்களுடைய பாதங்கள் இருக்கும்படியும் முதுகு நல்லா உள்புறமாக வளைந்த நிலையிலும் உங்களுடைய கண்கள் மேல் புறமாக பார்த்தபடியும் இருக்கணும். இந்த பொசிஷனில் உங்களுடைய கால்கள் உங்களுடைய தலைக்கு மேல் பகுதி இருக்கிறத நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சினால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலமாக உங்களுடைய இடுப்பு மற்றும் தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசை மண்டலம் நல்ல வலிமை அடையுது. அது மட்டுமல்லாமல் கழுத்து பகுதி நல்ல ஒரு வலிமையும் ஏற்படுது. இந்த ஆசனமானது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய இடுப்பு, தொடை, வயிறு மற்றும் அடி வயிற்றினை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்பினை குறைக்கிறது. நல்ல நெகிழ்வுமிக்க முதுகு தண்டினை நீங்கள் இப்பயிற்சியின் மூலமாக அடைகின்றீர்கள். ஆகையால் இப்பயிற்சியானது உங்களை எப்போதும் சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்கிறது. 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய ரைட் லெக்கை டவுன் பண்ணுங்கள். முதுகு பகுதியை நேராக்குங்க. நிதானமாக வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 5-10 முறை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதே ஆசனத்தை நீங்கள் லெஃப்ட் லெக் ரைஸ் அப் பண்ணியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைகர் ஸ்டிச் போஸ் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இடுப்பு பகுதி, தோள்பட்டை மற்றும் முதுகு பகுதியில் லேசான இறுக்கத்தையோ வலியோ நீங்கள் உணர்வீங்க. அதுபோல் சமயங்கள்லையோ நீங்கள் இந்த ராபிட் போஸை ஒரு சில நிமிடங்கள் பயிற்சி செஞ்சு வலி முழுவதுமாக சென்ற பிறகு நீங்கள் மற்ற பயிற்சிகளை தொடங்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி டைகர் ஸ்டிச் ப்ரீத்திங் என்று அழைக்கக்கூடிய புலி போல் இருந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏற்கனவே நாம் டைகர் ஸ்டிச் போஸை சில வாரங்கள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட் ஸ்டிச் ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த டைகர் ஸ்டிச் ப்ரீத்திங் ரொம்ப எளிமையாகவும் வரும். இந்த பயிற்சி உங்களுடைய
உதரவிதானம் என்று அழைக்கக்கூடிய டயாஃபார்ம் பகுதியை ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுடைய சுவாசத்தினுடைய கொள்ளளவையும் அதனுடைய செயல்திறத்தையும் அதிகரிக்கிறது. இதனால உங்களுடைய நுரையீரல் நல்ல செயலூக்கம் பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நுரையீரலையும் சுவாச மண்டலத்தையும் நீங்கள் அடையிறீங்க. அந்தளவுக்கு நல்ல பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிதானமாக நெயில் டவுன் பண்ணி 2 கால் முட்டிகளுக்கும் இடையே சிறு இடைவெளி இருக்கப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்பு கைகளை தோள்பட்ட அளவுக்கு உயர்த்தி பின்பு கேட் போஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க. இந்த கேட் போஸ்டில் 2 கைகளுக்கும் 2 கால்களுக்கும் நடுவில் தேவையான அளவுக்கு இடைவெளி மற்றும் கை மணிக்கட்டு கால் முட்டி 2க்கும் நடுவில் தேவையான அளவுக்கு இடைவெளி இருக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு சரியாக அமைஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ரைட் லெக்கை ஸ்லோவாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு லிஃப்டப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கண்களால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மேல்புறமாக நீங்கள் நோக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முதுகுப்புறம் நல்ல வளைந்த நிலையில் இருக்கணும். பின்பு நிதானமாக உங்களுடைய கால் முட்டி பகுதியை உங்கள் நெற்று பகுதியை தொடும் அளவிற்கு உள்பக்கமாக கொண்டு வாங்க. முதுகு இந்த நேரத்தில் மேடான நிலையில் இருக்கும். இப்போ கால்களை மேல் பக்கமாக உயர்த்தும் பொழுது நீங்கள் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும். உங்களுடைய கால் முட்டியை நெற்றி பகுதியை நோக்கி நகர்த்தும் பொழுது மூச்சை வெளியிடுறதமாக இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். நீங்கள் கால்களை மேலே உயர்த்தும் பொழுது உங்களுடைய செஸ்ட் ரீஜன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நேரத்தில் முட்டி பகுதியை நெற்றிக்கு கிட்ட கொண்டு வரும்போது ஸ்டமக் ரீஜன் நல்லா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களுடைய செஸ்ட் ரீஜனுக்கும் ஸ்டமக் ரீஜனுக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அசைவுடன் கூடிய சுவாச பயிற்சியை நீங்கள் இதில் மேற்கொள்வீங்க. இதனால் உங்களுடைய ஸ்டமக்கு நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஸ்பைன் நல்லா டோனப் ஆகிறதுனால உங்களுடைய ஸ்பைன் ரீஜனுக்கும் நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு முதுகுத்தண்டு பகுதிகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் இந்த அசைவில் உங்களுடைய இடுப்பு மற்றும் கழுத்து பகுதி நல்ல பங்களிப்பு செய்வதனால அந்த பகுதிகளோட இணைப்புகள் மற்றும் தசை மண்டலம் நல்ல வலிமை அடையுது. 10-15 முறை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா ரேபிட் போஸ்டில் ரெஸ்ட் எடுங்க. வலி முழுவதும் போனதுக்கப்புறமா இதே பயிற்சியை நீங்கள் ஆப்போசிட் சைட் ட்ரை பண்ணலாம். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது அதிகப்படியாக ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுனா கண்டிப்பாக நீங்கள் சாந்தியாசனத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேட் ஸ்டேஜ் பிரீத்திங் மற்றும் டைகர் ஸ்டேஜ் பிரீத்திங் இந்த 2 வகையான பிரீத்திங் ப்ராக்டிசஸை பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது உங்கள் நுரையீரலை நல்ல அழுத்தத்தை ஏற்படுத்தி அதுக்கான நல்ல எக்ஸசைஸை கொடுத்து அதை ஆரோக்கியமானதாக மாற்றுது. அதனால் பயிற்சிகளை தெளிவாக பார்த்து கவனமுடன் பொறுமையாக செய்யுங்க. மிகுந்த பலனை உங்கள் நுரையீரல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.